எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். எதை பத்தி பேசுறது அப்படின்னா, எல்லாரும் பார்க்குற அந்த ஒரு வெப் சீரிஸ் ஸ்குவிட் கேம். அதுதான் ஸ்குவிட் கேம் டிஷர்ட்லாம் வச்சு நானும் போட்டுட்டு இருந்தேன் பார்க்கும்போது. இப்போதான் இல்லை. லாக்குல் நீங்களும் பெரிய ஸ்குவிட் கேம் ஃபேனு. நாங்கள் 2 பேரும் பார்த்துட்டோம். இன்னும் முதலாளியும் மட்டும் இன்னும் பார்க்கல. பட் பெரிய ஹிட் சீரிஸு நல்லா இருந்துச்சு. எண்டிங் வந்து நிறைய பேர் பல பேர் பல விதமாக பேசக்கூடிய அந்த எண்டிங்கு ஸ்பாய்லர் அலர்ட் இருக்குது வியூவர்ஸ். இந்த பாயிண்ட்லேயே நாங்கள் சொல்லிடுறோம். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். லாகுல் சொல்லுங்க. 456 இப்படி ஆயிருச்சு அன்பார்ச்சுனேட்லி. அதுதான் முக்கியமான டாக்கிங் பாயிண்ட். என்னடா ஆக்சுவலா நிறைய என்னன்னு சொல்றது கேம்ஸ் இந்த வாட்டி வந்து என்னது அம்மா பையன் சென்டிமெண்ட், குழந்தை அந்த அவங்க அம்மா சென்டிமெண்ட், கொஞ்சம் நிறைய சென்டிமெண்ட் ஹியூமானிட்டின்னு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 சீசன்ல கேம் நிறைய நல்ல நல்ல கேம்லாம் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் 2 சீசனு. இந்த சீசன்ல கேமும் ஓரளவு நல்லா தான் இருக்கும். அந்த கடைசி அந்த ஒரு அந்த இது ஒன்று சுத்துமே, சுத்துற கேம் நல்லா இருக்கு லாக்குல். அது இப்போ பேங்காக்ல எல்லாம் வச்சிருக்காங்களாம் சுத்துறதுக்கு. ஸோ வியூவர்ஸ், பார்க்குற வியூவர்ஸ் யாரெல்லாம் நீங்க வந்து பேங்காக் போகணும்னு நினைக்கிறீங்களோ வீட்டில் இந்த மாதிரி ஸ்குவிட் கேம் இது வந்திருக்கு ஆக்டிவிட்டி பண்ண போறோம்னு சொல்லிட்டு போறதுக்கு உங்களுக்கான ஒரு சாக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு கேம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பாயிண்ட். பட் லாக்குல் நான் என்ன பாயிண்ட் சொல்றேன்னா, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் சீசன்ல இந்த டல்கோனா கேண்டி சேலஞ்சுன்னு இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம எல்லாரும் வீட்டில் நான் பண்ணேன் ஆக்சுவலா. அது பண்றது, இந்த மார்பிள் கேமு நிறைய இருந்துச்சு. ரெட் லைட் கிரீன் லைட்டே வந்து சிம்பிள் கேம் பயங்கரமா இருந்துச்சு. செகண்ட் இதுலயும் அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ இதுல வந்து நிறைய வந்து ஒருத்தர் அடிச்சுட்டு குத்திட்டு போங்க விட்டுறோம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று வந்து மேலே டவர் கூட்டிட்டு போய் கீழே தள்ளி விட்டுருங்க, அவங்க தான் மீதி இருக்கவங்க தான் வின்னர் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சிம்பிளா போயிடுச்சு எல்லாருக்கும் கேம்ஸ் எல்லாமே. கேமோட ஸ்ட்ராட்டஜி கேம் லெவல கூட்டிட்டே போகணும்ல. திருப்பி என்ன 3வது சீசன்லயும் வந்து கேண்டி கொடுத்துட்டு இதை நீங்க இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸ் இருக்குல்லடா. இல்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ஸ்குவிட் கேம் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஒரு லெவலுக்கு போயிடுச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையா போயிடுச்சு. அந்த சீசன் முடிகிறப்ப வந்து எல்லாரும் 9 எபிசோட் தான் அந்த அளவுக்கு ஹைப்ல இருந்தாங்க. இதுக்கு அதை மில்க் பண்றதுக்காக 2வது சீசன் ஆரம்பிச்சு அதை சரி இன்னும் கொஞ்சம் இழுக்கலாம்னு சொல்லி 2வது சீசன் ஷூட் பண்றப்ப ஸ்பிளிட் பண்ணி 2 and 3 ஆக்குறாங்க. அதுல வந்து எப்படி கேம் ஓரளவுக்கு கொண்டு போனாலும் சரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். டைரக்டர் வந்து அவர் கொஞ்சம் கதையை கொஞ்சம் கொண்டு வந்து ஹியூமனிட்டி அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து விட்டாரு. அது ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் மிக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் தான் இருந்துச்சு. செகண்ட் சீசன்ல கூட கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த மாதிரி எப்பயுமே கதை இப்படிதான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போவாங்க, ரொட்டீனா போவாங்கன்னு சொல்லி. பட் அன்பார்ச்சுனேட்லி அப்படி போகாம அவர் பழையபடி கதைக்கு போயிட்டாரு. அவர் இந்த சந்திரமுகியில ஒரு பாம்பு இருக்குங்கிற மாதிரி இந்த இதுலயே இருக்கிறதுலயே ஒரு டம்மி கேரக்டர் வந்து அந்த போலீஸ்காரன் தேடிக்கிட்டே இருப்பானே எதுக்கு அந்த ஐலாண்டுக்கு அந்த போலீஸ்காரர் வந்தார், எதுக்கு போனாரு? ஃப்ரண்ட்மேனோட பிரதர் தான் நீ சொல்ற. அதுதான் அவ்வளவு நேரம் புடிச்சு சுத்தி அது கொஞ்சம் நல்லா கொண்டு போவாங்க ட்விஸ்ட். பட் கடைசியில ஸ்கூபா கியர் எல்லாம் எடுத்துட்டு வந்து மாட்டி நிறைய மீம் ஆரம்பிச்சிருச்சு. அவர் போட்டோ போட்டு இவர் எதுக்கு இந்த எபிசோட் இந்த ஃபர்ஸ்ட் அந்த இதுக்கு அவன் பேசாம செத்தே போயிருந்திருக்கலாம். இந்த ஃப்ரண்ட் மேன் கொண்டு அந்த இது கண்ணை எடுத்துட்டு வர்றாரு, வந்து அந்த ஃப்ரண்ட் மேனை பார்த்துட்டு சுடுறாரு ஸ்கிரீனை. ஓப்பன் ஆகி அடுத்ததுக்கு போறாரு, திருப்பி ஃப்ரண்ட் மேன் பாக்குறாரு, கிளாஸ சுடுறாரு, திருப்பி ஃப்ரண்ட் மேனை பாக்குறாரு, சுட மாட்டேங்கிறாரு. அப்படியே அண்ணான்னு சொல்றாரு, அவரும் போயிடுறாரு. இப்போ இவரும் திரும்பி வந்துடுறாரு. தர்மத்தின் தலைவன் எடுத்து வச்சிருக்காங்க, ரஜினி பிரபு நினைக்கிறேன். அந்த மியூசிக் மட்டும்தான் வரல. அது ஒண்ணா. இன்னொன்னு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நான் கேம்ஸ் திருப்பி ஏன் சொல்றேன்னா, இப்போ அந்த டல்கோனா கேண்டி எல்லாரும் வீட்டில் பண்ண முடியும், விளையாட முடியும். மார்பிள் கேம் விளையாட முடியும், ரெட் லைட் கிரீன் லைட் விளையாடுறோம், நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இந்த செகண்ட் சீசன்ல வந்து அந்த பேர் பண்ணிக்கிற கேம், இப்போ 3 அப்படின்னா 3 பேரா பேர் பண்ணிக்கணும், மிச்சம் இருக்கவங்க எலிமினேட்டட். அந்த மாதிரி இது எல்லாமே நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டிலையோ நம்ம வீட்லயோ விளையாடுற மாதிரி இருந்துச்சு இந்த கேம்ஸ் எல்லாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து அது இன்னும் நிறைய கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இதுல வந்து ஒருத்தர் குத்திட்டு சாவுங்க, ஒருத்தர் கீழே தள்ளி விட்டு போங்க, இந்த மாதிரி தான் இருக்கு கேம்ஸ் எல்லாம். அந்த நீ சொல்ற அந்த குதிக்கிற கேம் மட்டும்தான் ஓகே. ஆமா, கேம்ஸ் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல என்ன பொறுத்த வரைக்கும். கேம் பாக்குறதே வந்து கேம்ஸ்க்காக தான் நிறைய. ஆமா, கதையில அவன் எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்காங்கன்னா அவங்க டென்ஷன் ஆக மாட்டாங்களா? ஏதாவது கதையை அழிய முடிக்க பாக்குறாங்க, அதனால குதிட்டு சாவன்னு விட்டாங்க. இல்ல இது ஆக்சுவலா கடையில கடைசி எண்டிங் என்னன்னா யூஎஸ்ல நடக்க போகுது. மீன் லைக் யூஎஸ் நியூயார்க் போவாங்களா? நியூயார்க் அந்த இல்ல எல்ஏல வந்து அந்த கேட் பிளாஞ்சட் அவங்க வந்து கேம் விளையாடுவாங்க. அதோட நீங்க நடக்க போகுதுன்ட்டு
இது சீசன் முடிஞ்சுன்னு சொல்றாங்க, இதோட ஸ்பின் ஆஃப்னு சொல்லி இன்னும் 4 ஆரம்பிப்பாங்க. அதான் யூஎஸ்ல அதுதான் ஆரம்பிக்க போறாங்க. இல்ல அதான் இப்போ சொல்லிட்டாங்க, ஒரிஜினல் announce ஸ்குவிட் கேம் பண்ணிட்டாங்க. கிரியேட் என்ன மட்டும் இல்ல அதான் ஆல்மோஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து டினை பண்ணல. பட் அதான் எல்லாரும் இங்க இதெல்லாமே இங்க ஏதோ செட்லாம் வேற போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது பண்ண மாதிரி தான் 2027 வரும் போட்டிருக்காங்க. ஆனா அந்த நான் டைரக்டருக்கு பாவம் ஸ்ட்ரெஸ்ல பல்லெல்லாம் கொட்டி போதான். அது அவ்வளவு தூரம் அவர் திருப்பி அவர் வருவாரா இல்ல பல்சர் யாரு பண்ணி டேரக்டரா? டைரக்டருக்கு 3ஆவது அதான் சீசன் ஒரிஜினல் எடுக்கிறப்ப ஸ்குவிட் கேம் கிரியேட்டர் வெற்றி நான் கேள்விப்பட்டது 2. ஒரிஜினல் ஸ்குவிட் கேம் கிரியேட்டர் வந்து அந்த கொரியன் அவர் வந்து ஸ்பின் ஆஃப் பண்ண போறாராம். அதாவது இந்த 456 பிளேயர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சதுக்கும் இந்த கேம் ஆரம்பிச்சதுக்கும் நடுவுல அவங்க லைஃப் எல்லாம் எப்படி இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்க்காம ஃப்ரண்ட் மேன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அப்புறம் அந்த கான்பு வந்து அந்த அவருடைய டெத்து, இவர் 456 என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு அவங்களுடைய லைஃப்பை பத்தி ஒரு ஸ்பின் ஆஃப் வரும் அப்படின்னு ஒரிஜினல் ஸ்குவிட் கேமோட கிரியேட்டர் சொல்லியிருக்காரு. டேவிட் ஃபின்ச்சரை வச்சு இவங்க எல்லாருமே வந்து அமெரிக்கன் ஸ்குவிட் கேம் அது ஆல்மோஸ்ட் அது இட்ஸ் டேக்கிங் ஆஃப் இந்த இயர் அண்டே தேர் கோயிங் ஃபார் ஷூட். அது இன்னும் மேபி இயர் அண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அது இஸ் கோயிங் டு கம் அவுட். ஸோ ரெண்டுமே வரப்போகுது, ஒரு ஸ்பின் ஆஃப் ப்ளஸ் வித் ஃப்ரம் த ஒரிஜினல் கிரியேட்டர் ப்ளஸ் அமெரிக்கன் ஸ்குவிட் கேம் ஃபார் நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ ரெண்டுமே அந்த கார்ட்ஸ் தான். பட் இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து சென்டிமெண்டலாக போயிட்டாங்க, கொஞ்சம் கேம்ஸ் கம்மியாயிருச்சு அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. லாகுல் கேம்ஸ் கம்மியாயிடுச்சு, சென்டிமெண்டலாக தான் போவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா 2 சீசன் இதுவாக போயிடுச்சு, அவங்களும் முடிச்சாகணும்ல. இதுக்கப்புறம் ட்ராக் பண்ணவும் முடியாது. வேற என்ன கேம் விளையாடுவாங்க? ஐஸ் பாய்ஸ் விளையாடுற மாதிரி தான் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். கப்ளிங் ஸ்பூன்லிங் டிக்கிலோனா நிக்கலோனா அந்த மாதிரி வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இவ்வளவுதான், இதுக்கு மேல இழுக்க முடியாதுன்னு கரெக்டா முடிச்சிட்டாங்க. அவங்க பட் எண்டிங் focus வேணா பண்ணது கொஞ்சம் ஜஸ்டிஃபையபிள் தான். லைக் அவங்க ஃபோக்கஸ் பண்ணது ட்ரெடிஷனல் கொரியன் கேம்ஸ். ப்ராப்ளி அவங்ககிட்ட இந்த அளவுக்கு கொண்டு போறதுக்கு இவ்வளவுதான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் நிறைய இருந்திருக்கலாம். பட் ஆமா, ட்ரெடிஷனல் கொரியன் கேம்ஸ் தான். பட் ஸ்டில் அவங்க வந்து ப்ராப்ளி இந்த 2 செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்டையும் திருப்பி பிரேக் பண்ணி அனுப்பிச்சனால அப்படி இதாயிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் இதை பேஸ் பண்ணி இன்னும் நிறைய ஷோஸ்லாம் வந்திருக்கு. 8 AM ஒன்று வந்துருச்சு, 8 AM ஷோன்னு ஒன்று வந்திருக்கு. இதே சவுத் கொரியன் தான் ஒரு கேம் ஷோ, இதே மாதிரி தான் ஸ்குவிட் கேம் மாதிரி. யூஎஸ் அதுவும் பார்க்கறதா இருந்தால் பாருங்க. பட் ஸ்குவிட் கேம் வந்து ஓவரால் ஹாப்பி. என்ன 456 ஜெயிச்சிருக்கலாம், ஜெயிச்சு குழந்தையும் காப்பாற்றிருக்கலாம். இவங்க இவ்வளோ மசாலாவா சென்டிமெண்ட்டை போட்டவங்க அதையும் பண்ணி முடிச்சிருந்துருக்கலாம். 456 ஜெயிச்சு குழந்தையும் தமிழ் படத்துல காப்பாற்றிருக்கலாம். எண்டிங் வர மாதிரி, தெலுங்கு படத்துல எண்டிங் வர மாதிரிலாம் இருக்காது பிரதர். அவங்களும் இந்த மாதிரி எண்டிங் குழந்தை வச்சாதான் ரேட்டிங் பிறந்து ஜாஸ்தியா குழந்தைய போகணும்னு வச்சு கேம் வச்சிருப்பாங்க. விளையாடுற மாதிரி காட்டுறாங்கல்ல, அவ்வளோ அதுவே தெலுங்கு படம் தான். இதெல்லாம் அட்லி படம் பிரதர். குழந்தை பிறந்து குழந்தையும் கேம்ல சேர்த்துட்டாங்க, குழந்தை ஜெயிச்சிருச்சு வேற. ஜெயிச்சிருச்சு வேற. யோசிச்சு பாருங்க, குழந்தை பிறக்குது அதை கேம்ல சேர்த்து அதுவும் ஜெயிக்குதுன்னா இதெல்லாம் வந்து ஜவான் திவா அந்த இந்த படம் தான். இதெல்லாம் அட்லி படம். அட்லி இவ்வளோ 6 பண்ணவங்க வரப்போகுது. இவ்வளோ பண்ணவங்க ஜெயிக்க வச்சிருக்கலாம், 456 ஜெயிக்க வச்சிருக்கலாம். பட் பரவாயில்ல, கான்செப்ட் வந்து நல்லா இருந்துச்சு. நிறையா கேரக்டர்ஸ் இதில் நல்லா இருந்துச்சு. அந்த டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர் அது நல்லா இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது எல்லாரையும் போட்டு தள்ளுறாங்க, அது ஒன்று. ஒன் ஆஃப் த கேம் இது சீரீஸ் மோஸ்ட் ஹேட்டட் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் அந்த 100 பிளேயர் நம்பர் 100. அவன் வந்து இது மாதிரி அத்துரோ மாதிரி அவரு. ஆமா, ஆர்த்தூரோ எப்படி மணி ஈஸ்ட்லயோ அது ஆத்தரிட்டோ அந்த மாதிரி இந்த 100 பிளேயர் நம்பர் 100 அது வந்து மோஸ்ட் ஹேட்டடு. அவங்க வந்து இன்னொரு நல்ல ஒரு பிளாய் வச்சிருக்காங்க. நல்ல கேரக்டர்லாம் சாகும்போது கொஞ்சம் அப்படியே கோரியா காட்டாம அப்படியே விழுகிறது அப்படியே ஸ்லோ மோஷன்ல காமிச்சிட்டு அந்த பிளேயர் லைட் ஆஃப் ஆகிறத அப்படியே காமிச்சிடுறாங்க. இந்த மாதிரி நம்மலாம் இதாகணும்டா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த 100லாம் வந்து அப்படியே செத்து அந்த பிரெயின்லாம் செதறி கிடக்கும், அதெல்லாம் காட்டுவாங்க அப்படியே. அதே சமயம் இதாக காட்டுவாங்க. ஸோ அதான் இந்த டோர் திறக்கிற கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ராகுல். அமாங் த கேம்ஸ் ஒருத்தர் குத்திட்டு போனாலும் அந்த டோர் திறக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. என்ன நினைக்கிறீங்க? அது நல்லா தான் இருந்தது. நான் ஆக்சுவலாக இந்த கிளைமேக்ஸ் வந்து செகண்ட் சீசன் கிளைமேக்ஸ் அந்த சுட்டுக்கிட்டு தெரிவாங்க பார்த்தீங்களா, அப்படிதான் வரும்னு நினச்சேன். டைரக்டர் வந்து 10 வருஷமா இந்த கதையை வச்சுக்கிட்டு 2009லேருந்து வச்சுக்கிட்டு யாருமே ப்ரொடியூஸ் பண்ணாமல் கிடந்துன்னு இருந்தார். அப்புறமேட்டு லேப்டாப்லாம் விற்று எப்படியோ நெட்ஃப்ளிக்ஸில் எப்படியோ பிடிச்சி தான் இது உள்ள வந்தாங்க. அது இவ்வளவு பெரிய மோஸ்ட் வாட்ச்டு சீரிஸ் அப்படிதானே ஹாரி பாட்டரும். ஏன் மட்டும் சொல்லு, அந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு அவ்வளவு சுத்தி இருக்காங்களே அவங்க ரவுலிங். ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ரிலீஸ் பண்ண அப்புறமும் ஆக்சுவலா ஒரு 6 months 1 yearக்கு பெருசா போல. அதுக்கப்புறம் செகண்ட் ரீபிரிண்ட் அப்பதான் ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்ல அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. 1 yearக்கு ஒன்றும் பெருசா ஹிட்லாம் ஒன்றும் ஆகல எடுத்த உடனே ஹாரி பாட்டர். அதுதான் ஸ்குவிட் கேம் வந்து அந்த மாதிரி இருந்து இப்போ ஒரு கல்ட் கிளாசிக் ஆயிடுச்சு.
ஃபேவரட் கேரக்டர்ஸ் ஃபேன் ஃபேவரட்ஸ்னா அஃப்கோர்ஸ் 456 எல்லாருடைய ஃபேவரட்டு. அப்புறம் ஃப்ரண்ட் மேனும் எனக்கெல்லாம் ஃப்ரண்ட் மேன் பிடிக்கும். நிறைய பேர் ஃப்ரண்ட் மேன் இல்ல பிடிக்கலம்பாங்க. எனக்கு ஃப்ரண்ட் மேன் பிடிக்கும். நல்லா ஆ. நல்லா பண்ணுவாரு. நல்லா மேனேஜ்மெண்ட். ஃப்ரண்ட் மேன் எனக்கும் பிடிச்ச கேரக்டர் தான். அப்புறம் அந்த ஆக்சுவலா இன்னொரு எனக்கு ஒரு 4 5 வயசானவங்க 6 இருப்பாங்க. விட ஃப்ரண்ட் மேன் தான் பிடிக்கும். ஃப்ரண்ட் மேன் நல்ல கேரக்டர் தான். அதே மாதிரி அந்த வயசானவங்க, அதாவது மனோரமாவையும் சவுகார் ஜானையும் சேர்த்து மிக்சிங்கில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களே, அவங்களும் வந்து நல்ல கேரக்டர் தான் இந்த வாட்டி. 3 அந்த டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர் ஒன்று 4 இவங்கெல்லாம் வந்து ஃபேன் ஃபேவரட்ஸ் இந்த வாட்டி. அப்புறம் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த நாய் கடிச்சு வச்சிரும்ல அந்த கேரக்டர். இதுதான் வந்து டாப் 5 ஃபேன் ஃபேவரட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் லாகுல். ஃபர்ஸ்ட் சீசன் 1ல வந்து அந்த தாத்தா நம்பர் 1 அவரு. கான்பு இல்நாம் பேர் நம்பர் 1. அவர் கோட்ரா, அவர் ஆல் டைம் கோட். நான் இந்த சீரீஸ்க்கு மட்டும் சொல்றேன். ஓகே. இப்போ இவங்க தான் இதுல இன்னொன்னு அந்த ஆர்கன் ஹார்வெஸ்டிங் அதெல்லாம் தேவையில்லாம இது பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, தேவையில்லாத போட்டு போயிரு. ட்ராக்கே தேவையில்லாது. அது ஒன்றும் தேவையில்லை, போட்டு போயிரு. இந்த சுந்தரராஜன் இது மீம் இருக்கு, அதுதான் அதுவும் தேவையில்லாத ட்ராக்கு. இதெல்லாம் சும்மா கொண்டு வந்து அந்த ஸ்டோரி ஆர்க்கை கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்றதுக்காக பண்ண மாதிரி இருந்துச்சு. வெறும் கேமை மட்டுமே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ ஓவரால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஸ்குவிட் கேம் முடிஞ்சிருச்சு, பிஞ்சு வாட்ச் பண்ணோம் எல்லாருமே, நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இட் இஸ் ஓவர், பட் ஒன் ஆஃப் த ஆல் டைம் ஷோஸ் லிஸ்ட்டில் அது வந்துடும். நம்மளும் வந்து ஹையாக தான் ரேட் பண்ணோம்னு நினைக்கிறேன். இல்லை கம்மியாக ஃபர்ஸ்ட் ஒன்னே வெளியே விட்டோமா ஸ்குவிட் கேமை? பண்ணோமா? ஞாபகம் பண்ணோம் நம்ம ஷோஸ் இதில் பண்ணோம். எப்படியா இருந்தாலும் ரொம்ப ஹை தான். அதே மாதிரி ரியல் லைஃப்ல நடந்தது ஸ்குவிட் கேம், அது தெரியும்ல. சர்ச் பண்ணி பாருங்க, பழைய ஸ்குவிட் கேம் ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்தேன். அதே மாதிரி சிவப்பு ட்ரெஸ் போட்டு மாஸ்க்லாம் போட்டுலாம் இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து இன்னும் பார்க்குறதுக்கு எனக்கு பயமா இருந்துச்சு, இன்னும் உண்மையிலுமே நடந்திருக்கு அப்படின்னு கீழே. ஆனால் வந்து இப்போ அந்த பிளேஸ் யாரும் கண்டுபிடிக்க முடியலையா, கண்டஸ்டன்ஸ்லாம் ஓடி போயிட்டாங்களாம் பாதியிலே. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதை அவங்க எடுத்து ட்ரெடிஷ்னல் கேம்ஸை வச்சு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்து பயங்கரமான மசாலா கமர்ஷியல் கண்டென்ட் கொடுத்துட்டாங்க, விச் வில் பி அமாங் ஒன் ஆஃப் த ஆல் டைம் ஃபேவரட் ஷோஸ் அமாங் பீப்புள், மோஸ்ட் பாப்புலர் ஷோஸ். ஸோ முடிஞ்சிருச்சு, நம்ம ஹாப்பி. இவ்வளோ தான் நம்ம நினைக்கிறது. லாக்குள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அதர்வைஸ் வி கேன் க்ளோஸ். வியூவர்ஸ், நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படிங்கிறதையும் இந்த ஷோவை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேன் ஃபேவரட்ஸ் உங்களோடது யார் யாருன்னு நாங்கள் சொன்ன டாப் 5க்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, அதுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மோஸ்ட் ஹேட்டட் கேரக்டர், நாங்கள் வந்து இந்த சீரீஸில் மோஸ்ட் ஹேட்டட் வந்து த பிளேயர் நம்பர் 100ன்னு போட்டிருக்கோம். உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் யார்? அந்த இன்னொன்று சொல்லணும்னா, அந்த தானோஸ் மாதிரியே ஒருத்தன் பண்ணிட்டு இருப்பானே, அவன் இந்த மின்சூயி, இந்த மாதிரி வேற யாராச்சும் ஹேட்டட் கேரக்டர் இருந்தால் அதையும் போடுங்க. எந்த கேம் உங்கள் ஃபேவரட்னும் போடுங்க. ஸோ வில் லவ் டு ஹியர். உங்கள் எல்லா கமெண்ட்ஸையும் நாங்கள் பார்க்குறோம், பார்த்துட்டு வில் ஸ்டே கனெக்டட். இந்த மாதிரி இன்னும் வேற என்னென்ன ஸ்பெஷல் குழந்தையோட அப்பாவையும் ஹேட் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆமாமா, ரொம்ப மனிபுலேட்டிவ் கேரக்டர் தான், பிளேயர் நம்பர் 333. ஸோ அதையும் நீங்கள் போடுங்க. ஸோ வில் ஃபியூச்சரில் என்ன மாதிரி ஷோஸ் பண்ணணும், என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வி வில் டெஃபினெட்லி டூ இட். ஸோ தேங்க்யூ ஆல் பாய்ஸ். நீங்கள் ஏதாவது ஃபைனலாக சொல்கிறதுனா சொல்லுங்கள். முதலாளி நீங்கள் வழக்கம் போல் இது பண்ணுங்கள். ஓகே, அதான் ஸ்குவிட் கேம் நல்ல சீரிஸ், என்ஜாய் பண்ணுறதுக்கு. பட் கொஞ்சம் வயலன்ஸ் அதிகம், ஸோ இட் மைட் நாட் சூட் எவ்ரி ஒன், பட் என்ஜாயபிள், டாப்ல இருக்கு. We'll be back with more reviews. So we'll sign off with this. ஒரு நிமிஷம், அது தமிழ்ல பாத்தீங்களா யாராவது? இல்ல, தமிழ்ல வந்து பயங்கரமா கெட்ட வார்த்தை எல்லாம் இருக்கும். தமிழ் பாத்துறாதீங்க. So we'll sign off with this. Discord. Bye.